ஒரு சிம்பிளான ஒரு இட்லி தோசை வந்து நிறைய நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ஹோட்டலுக்கு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஒரு இட்லி அப்புறம் தோசை வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து சாப்பிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பில்லு வந்து கொடுத்தாங்க. இட்லிக்கு வந்து ரேட்டு ஒன்று கொடுத்தாங்க. தோசைன்றதுன்னு பார்த்தோம்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் ஒன்று வந்து எனக்கு வந்து என்ன புரிஞ்சது அப்படின்னு ஒரு காமனான ஒரு இட்லி அப்படின்றது போதுன்னு பார்த்தோம்னா ஒரு கரண்டியில் தான் அந்த இட்லி வந்து பண்ணியிருப்பாங்க. சேம் அதே கரண்டியில் தான் அது தோசையும் வந்துருக்கும். அதே கரண்டியில் இட்லி வந்து ரேட்டு கம்மி, அதே கரண்டியில் தோசை வந்ததுன்னு பார்த்தோம்னா ரேட் அதிகம். ஏன்னா இட்லின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடக்கி ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த ரேட்டு கம்மி. இந்த தோசைன்றதுன்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறதுனால தோசை வந்து ரேட் அதிகம். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்லி மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தோசை மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஆனால் தான் வந்து நம்ம லைஃப் வந்து காஸ்ட்லியாக நம்ம ஃபீல் பண்ணணும். நீங்கள் இப்போ இட்லி மாதிரி வாழணும் நீங்கள் நினைக்கிறீங்களா, தோசை மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.